பெண்கள் நேரம் நம்மளோட பெண்கள் நேரத்தில் இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் சாய்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நம்மளோட ஷெஃப் வினோத் இன்னைக்கும் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஷெஃப், இன்னைக்கு நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் செகண்ட் டே ஸ்வீட் என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரசமலாய். ரசமலாய், வாவ், நிறைய பேரோட ஃபேவரட் நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக ரசமலாய் அப்படின்னும்போது நம்ம போய் ஷாப்பில் போய் தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம ஷெஃப் வந்து இங்கே வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்ய போகிறோன்றது சொல்ல போகிறாரு. இப்போ சொல்லுங்கள் ஷெஃப், எப்படி நம்ம செய்ய போகிறோம்? ரசமலாய் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் போன இதில் பார்த்த மாதிரி ரசகுல்லாவுக்கு என்ன நம்ம ப்ராசஸ் வந்து மில்கை வந்து நம்ம வந்து உடச்சி அதோட நம்ம மலாயை எடுத்தோமோ அதே மாதிரி மலாயை எடுத்து இது கொஞ்சம் ஃப்ளாட்டனிங் ஷேப்பில் வந்து பண்ணி தனியாக வச்சுக்கணும். ப்ளஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின் ஜீராவில் வந்து நம்ம குக் பண்ணணும். சேம் ஆஸ் 10 to 12 minutes குக் பண்ணிங்கன்னா அந்த உள்ள ஸ்டஃபிங் உள்ள நல்லா மலாய் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பவுல் வச்சுக்கணும். அடுத்து ஒரு மில்கை ரெடியூஸ் பண்ணி ரெபடி பண்ணணும். நல்லா ஒரு 15 minutes நல்லா மில்க் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அதோட திக்கெண்டு மில்க் இருக்கும். அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ரெபடிங்கிறதுனால சேஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சேஃப்ரான் இல்லாதவங்க கொஞ்சம் லெமன் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏலாச்சி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அந்த ரெடியான வந்து குக்கான மலாயை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி ஒரு பிளாட்டரில் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இந்த ரெபடி எடுத்து அது மேலே கோட் பண்ணணும். தென் யூ கேன் கார்னிஷ் வித் ஃபைன் சாப்ட் பிஸ்தாச்சியோ. சூப்பர். நம்மளோட தீபாவளியோட ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரசமலாய். ஸோ எல்லாரோட ஃபேவரட் நம்ம சொல்லலாம். ஸோ இதை வீட்டில் எப்படி நம்ம செய்கிறதுன்றத பற்றி நம்ம ஷெஃப் சொல்ல போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இதை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பால் 1 லிட்டர், வினிகர் 50 ml, சர்க்கரை 1 கிலோ, ஏலக்காய் பொடி 5 கிராம், பிஸ்தா 25 கிராம், கண்டென்ஸ்டு மில்க் 100 ml. ஸோ ரசமலாய் செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஷெஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஷெஃப். ஸோ மில்க் வந்து நீங்கள் எடுத்தீங்க, ஸோ நல்லா நம்ம திரிச்சிட்டோம், அதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். பசும்பாலில் நம்ம எப்படியும் பாலை வந்து திரிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஒரு காட்டன் துணியில் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். மஸ்லின் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் உள்ள சென்னாஸ் வந்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன்வெளி சென்னா வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா மோல் ரவுண்ட் பண்ணிக்கணும். சென்னா வந்து நல்லா நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ரசமலாயும் நமக்கு வந்து பெருசாகிடுவோம். நம்ம ஜீராவில் போடுறோம், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். குக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த சென்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமம் சைஸில் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் சைஸோ அதில் நீங்கள் போர்ஷன் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ரசமலானா அதுக்கேற்ற மாதிரி சென்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சொல்லிட்டேன், அதனால் நம்ம இந்த வாட்டி யூஸ் பண்ணல. கொஞ்சம் வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தின் ஆக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது இந்த தின் சுகர் சிரப்பு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த ரசமலாய்க்கான ஒரு ஃப்ளாட்டண்ட் சென்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சென்னாங்கிறது நத்திங் பட் அந்த மலாய், அதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், அந்த சென்னா வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த சென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 minutes குக் ஆகணும். நம்ம முதலே சொன்ன மாதிரி சென்னா நல்லா குக் ஆச்சுன்னா தான் ரொம்ப சாஃப்டனாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற ரசமலாயில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைமிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கான டைமிங் கொடுத்து குக் பண்ணால் தான் அது கண்டிப்பாக சாஃப்டனாக இருக்கும். ரெபடியில் சோப் பண்ணும்போது இன்னும் ரொம்ப எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இப்போ குக் ஆகிற ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரசமலாய் வந்து கொதிச்சிட்ருக்கு ஸ்வீட் ஷேரத்தில். அது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. மீன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெபடி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெபடி வந்து இதில் பாயில்டு மில்க் இருக்குது. ஸோ இந்த பாயில்டு மில்க் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஆக்சுவலி குக்குடு மில்க் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சுகர், அகைன் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து லெமன் கலர் நான் ஆட் பண்ணுறேன். நார்மலாக வந்து ஒரு ரிச்சான ஒரு
ரசமலாய் நீங்கள் ரெடி பண்ணணும்னா நீங்கள் சேஃப்ரான் கூட யூஸ் பண்ணலாம். ஆமாம், குங்குமப்பூ நல்ல ஒரு அரோமா, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி ரிச் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட்டு கொஞ்சமாக லெமனோட கலர் யூஸ் பண்ணிப்போம். ஐம் ஆடிங் ஏலாச்சி பவுடர். இந்த ரெபடி ரெடியாக இருக்கவும் இந்த மலாய் குக்காக இருக்கவும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். மீன்வெயில் பார்த்திங்கன்னா இந்த ரசமலாயோட சென்னா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம். ரெபடி சிம்மர்லேயே இருக்கட்டும். நல்லா சுண்ட தான் ரெபடியை பொறுத்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஹாட் வாட்டர். ஸோ ஒரு சூப்பரான ஸ்வீட் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னா ஃப்ளாட்டன் பண்ணி நான் சின்ன சைஸில் தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 to 12 minutes குக் ஆகி நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் சைஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இது குக்கான ரசமலாயோட சென்னாவை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மீன் ஆயில் இந்த ரெபடியும் குக் ஆகிடுச்சு. ரெபடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. பால் ஆடெல்லாம் நல்லா திக் அண்ட் மில்க் ஆகிடுச்சு. as I told you ஒரு நல்ல ஒரு திக் மில்க்கு. இந்த சுகர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் எண்டில் இருக்கும். நம்ம முதல்ல எவ்வளோ போட்டோமோ அதோட கொஞ்சம் ஹையர் எண்டில் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பால் சுண்ட சுகரோட கண்டென்ட் வந்து வேல்யூ ஜாஸ்தியாகும். இப்போ இந்த ரெபடி பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஏலாச்சி பவுட்ரு போட்டிருக்கு. முக்கியமாக நான் சொன்னேன் சேஃப்ரான் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நாங்கள் வந்து லெமன் கலர் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெபடி நான் தனியாக வச்சுருக்கேன். இது எப்படி ப்ரீப்ளேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சின்ன பிளாட்டர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த குக்குடு சென்னாவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக வந்து முடிஞ்ச அளவு ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. எந்த ஒரு ஃபுட்டையும் வந்து நீங்கள் க்ளோஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஷுட் யூஸ் எ ஹேண்ட் க்ளவுஸ். இது வந்து இதில் வந்து சுகர் சிரப் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மலாயை நான் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி இந்த பிளாட்டரில் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெபடியை வந்து இது மேலே ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நேரம் வந்து ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டின்னருக்கு ரசமலை பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா அதை வந்து மினிமம் ஒரு 6 hours 5 hours முன்னாடி பண்ணினீங்க ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம் சில்டாக. ஸோ தட் அது நல்லா சோக்காக ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ரெபடி பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெபடியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷ் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஃபுட்டுக்குமே. ஸோ ஃபைன் சாப்ட் பிஸ்தா பருப்பு. ஸோ கார்னிஷ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப பாதாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபைன் சாப் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பெங்காலி ஸ்வீட்ஸில், ப்ளஸ் நேபாளில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் வெரி குட் இன் பங்களாதேஷ். சின்ஸ் இட் இஸ் பெங்காலி ஸ்வீட், பங்களாதேஷில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.